ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. விநாயகர் சதுர்த்தி குளிக்கக்கூடிய நீரில் இந்த ஒரு பொடியை கலந்து நீங்கள் குளிக்கும் பொழுது நவகிரக தோஷங்களும் தீரும், அதிர்ஷ்டசாலியாக மாறிடுவீங்க. முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானின் வழிபாட்டுக்கு மிக உகந்த ஒரு நல்ல நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் விநாயகர் பெருமான் வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகள், தடங்கல்கள், கஷ்டம், வியாதி, எதிரி தொல்லை, இந்த மாதிரி என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது உடனடியாக தீரும். அதோடு கூட எந்த ஒரு கிரக தோஷமாக இருந்தாலும் உங்களுக்கு அது விலகும். கணங்களின் அதிபதி தான் கணபதி. அதனால் நம்ம அவரை முழு முதற் கடவுள்னு சொல்கிறோம். இவர் ஒருத்தரை நம்ம வழிபட்டாலே போதும், ஒட்டுமொத்த தெய்வங்களையும் வணங்கின பலன் நமக்கு கிடைச்சிடும். இந்த விநாயகர் சதுர்த்தி நல்ல நாளில் புதுசாக விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்து அவருக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள் எல்லாம் படைச்சு நம்ம பூஜை பண்ணி வழிபாடு பண்ணி நம்மளுடைய கோரிக்கைகளை நம்ம வைக்கும் பொழுது, மனசார அவரை பக்தியோடு வணங்கும் பொழுது நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம். இந்த நாளில் காலையில் எழுந்த உடனே நீங்கள் குளிக்க போகிற அந்த தண்ணீரில் ஒரே ஒரு துளி அருகம்புல் பொடி. அருகம்புல் பொடி அப்படின்றது மகா கணபதிக்கு மிக உகந்த ஒரு நல்ல தெய்வீக பொருள். நம்ம எந்த ஒரு விநாயகர் கோவிலுக்கு போனாலுமே சரிங்க, என்ன வாங்கிட்டு போகிறோமோ இல்லையோ அருகம்புல் கண்டிப்பாக வாங்கிட்டு போவோம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வீக பொருள். விநாயகர் பெருமானுக்கே உரித்த இந்த அருகம்புல் பொடியை நீங்கள் முதல் நாளே வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த நாளில் இந்த அருகம்புல் பொடியை ஒரு துளி நீங்கள் எடுத்து நீங்கள் குளிக்க போகிற தண்ணீரில் போட்டு அதை அப்படியே வச்சுடுங்க. ஒரு 5 நிமிடம் கழித்து நீங்கள் அந்த தண்ணீரில் கலக்கி குளிச்சுடுங்க. உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தரித்திரமாக இருந்தாலும் சரி, கிரக தோஷங்களாக இருந்தாலும் சரி, அது அத்தனையும் அந்த நிமிஷமே உங்களை விட்டு விலகி போயிடும். உங்களுக்கு உடனடியாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்ககிட்ட வந்து சேரும். எல்லா விதமான செல்வங்களும் வெற்றிகளும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.